வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு துலா ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ அந்த குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் துலா ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் பயிற்சி என்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி நான் சொல்கிறேங்க. திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி விசுவாசு தமிழ் வருடம், உத்தராயணம் புண்ணிய காலம், தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னா 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 அளவில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியில் இருந்தும் கடக ராசிக்கும் வராரு. அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 அளவில் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. இப்போ அந்த குரு பகவான் கடக ராசியிலிருந்து எப்போ இருந்த ராசியான மிதுனத்துக்கு போவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த குரு பகவான் பாருங்க அதிசாரமாக இப்போ மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வராரு இல்லைங்களா. அந்த கடகராசி குருவுக்கு உச்ச வீடாகுங்க. உச்ச வீட்டுக்கு அதிசாரமாக குரு வராரு. இப்போ அந்த உச்ச வீட்டில் இருந்து அதிசாரமாக எப்போ வந்தவர் பின்னோக்கி மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குரு பகவான் பாருங்கள் கடக ராசியில் உச்சம் பெற்று வக்ரகதி அடைவார். அடைந்து வக்ரகதியிலேயே கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 அளவில் கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரகதியிலிருந்து பின்னோக்கி இருந்த வீடான மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இதுவே குரு பகவானுக்கு ஒரு வருட கால அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த குரு பகவான் இருப்பாருங்க. குரு பயிற்சியில் இந்த குரு பகவான் துலா ராசிக்கு என்ன மாதிரி பலன் தருவார், அவர் என்ன ஆதிபத்தியம் அமைப்பெல்லாம் பெறாரு, அதனால் என்ன யோக அமைப்பெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக துலா ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கலாம். இப்போது துலா ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலா ராசி நேயர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அந்த சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமே குரு பகவான் ஆவார். இப்போது அந்த குரு பகவான் எந்த இடத்துல உக்காந்துருக்காரு அப்படின்னு எடுத்துட்டா துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கி ஸ்தானத்துக்கு வராருங்க. இப்போ பாக்கி ஸ்தானத்திலிருந்து எந்தெந்த இடங்களை பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலா ராசியான உங்கள் ராசியே பார்வை செய்வார். அடுத்தது அந்த குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தன்னுடைய குரு பகவானுடைய மூல திருகோண வீடு ஆண் ராசி தன்னுடைய வீட்டையே தானே பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக அந்த குரு பகவான். அடுத்தது அந்த குரு பகவான் பாக்கி ஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்க்கறது அப்படிங்கிறது அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திரக்காரகர் குரு அந்த புத்திரஸ்தானத்தையே பார்க்கறது. இது எல்லாமே நல்ல அமைப்பு தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. பொதுவாக பாருங்க, குரு பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த விட தான் பார்க்கக்கூடிய வீடு வலுப்படுத்துவார், வளர்ச்சி அடைய செய்வார். அந்த வீட்டுக்கு உண்டான முழுமையான நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பே குருவின் பார்வையாகுங்க. ஏன்னா குருவின் பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு, கோடி தோஷத்தை நீங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பே குருவுடைய பார்வையாகும்.
இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவர் என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வராருங்க. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் இல்லைங்களா, சகோதர காரகமாகவும் வராரு, அது சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வராரு. ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க. இது என்ன மாதிரி பலன் தருவார்? அந்த குரு பகவான் என்ன சாரத்தில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து 3ஆம் பாதத்துக்கு மிதுன ராசிக்கு போறாருங்க. அது உங்களுடைய பாக்கியஸ்தானம். இந்த அந்த குரு உங்களுக்கு 3, 6 கூடியவராக இருந்தாலும் அவர் போய் உக்காந்து இருக்காரு இல்லைங்களா, அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய இடமே பாக்கியஸ்தானங்க. ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு மெயினாக 5ஆம் இடம் 9ஆம் இடம் அந்த ராசிநாதன் இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஆயிடுங்க. அந்த அமைப்பில் அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க. சரிங்களா? ஜாதகருக்கு பாருங்க, துணிச்சல், தைரியம், ஆற்றல் எல்லாமே அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு, எதா இருந்தாலும் சமாளித்து தைரியமாக வரக்கூடிய தைரியம் எல்லாமே அந்த குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் விழுறதுனால இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த குருவின் பார்வை அந்த மாதிரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு உண்டான தன்னம்பிக்கை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாகவே வந்தவங்க. சரிங்களா? ஜாதகருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஏன்னா வெற்றி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்து அதிபதியே குருவும் ஆகிறாரு. அவர் பாக்கியஸ்தானத்திலிருந்து அந்த வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கறதுனால நீங்கள் எதிலே முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை கோச்சார நிலை ஆயிடுங்க. ஏன்னா அவங்க பாருங்க, வாங்கியிருக்க சாரம் என்ன, செவ்வாய் சாரம் வாங்கி பயிற்சி அடைஞ்சு போறாரு. அங்க என்னென்ன பாதசாரம் இருக்கு? செவ்வாயுடைய பாதசாரம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு. திருவாதுரை நட்சத்திரமான ராகுவின் சாரம் 4 பாதம் இருக்கு. குருவின் தன்னுடைய சுயசாரம் இருக்குங்க 3 பாதம். இந்த மாதிரி அமைப்புலயே அந்த சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவார். இது எல்லாமே நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கு. சரிங்களா? நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ராசியை பார்க்கறதுனால. என்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும்? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கைலாம் கொடுக்கக்கூடிய குரு பகவானே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அவர் குடும்பாதிபதியான 2 அதிபதி செவ்வாயினுடைய சாரம், அவரே 7ஆம் அதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் ஆகிறாரு. துலா ராசிக்கு 2 7ஆம் அதிபதியான செவ்வாயினுடைய சாரம் வாங்கி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால, அந்த ஸ்தாரம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்கறதுனால துலா ராசி நேர்களுக்கெல்லாம் திருமணம் வயது உடையவங்களா இருந்தால் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, திருமணம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நல்ல வரன் அமையல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப காலம் ஆயிடுச்சுங்க நல்ல வரனே அமைய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் இவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்டுகளுக்கு, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, எங்கள் ஃப்ரெண்டோட பிள்ளைங்களுக்கு, எங்கள் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சின்ன வயசு தான், 1 வயசு 2 வயசு சின்னவங்க தான், அவங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சுங்க, இன்னும் இவங்களுக்கெல்லாம் ஆகலன்னு கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த கோச்சார நிலையில் அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு உங்கள் ராசியை பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால, இது நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால திருமணம் வயது ஆவலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களாம் இந்த கோச்சார நிலை நல்ல அமைப்பாக இருக்குங்க. திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. சரிங்களா? நல்ல வரன் அமையும், நல்ல குடும்பம் அமையும், நல்லபடியாக குடும்பம் அமையக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை இருக்குது. சரிங்களா? திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. அடுத்தது அவர் தனக்காரகன் இல்லைங்களா குரு பகவான், அவர் பாக்கியஸ்தானத்திலிருந்து தனாதிபதி சாரமான 2ஆம் அதிபதி சாரம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்கறதுனால பண வரவு சீராக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு நீண்ட காலமாக அந்த இடத்துல பணம் வரலை, அல்லது ஏதோ தொழில் செஞ்சுருக்கீங்க, உத்தியோகம் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த இடத்துல பணம் வரலை, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்
நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியாக இருந்து முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கிறதால எங்கள் முயற்சி மூலிமா கொடுத்த இடத்துலலாம் பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பலன் தரக்கூடிய அந்த யோகஸ்தானமான 9ஆம் இடத்துல உட்காந்து அந்த குடும்பஸ்தானாதிபதி சாரம் அப்படிங்கிறதுனால அவர் குரு தனத்துக்கு காரகர். அப்படிங்கிறதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் வந்து சேரக்கூடிய இடம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நியாயமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பணம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து சேர்ந்தே ஆகுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாயிடும். சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுடைய இளைய சகோதரமான 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனால அந்த வீட்டுக்கு உண்டான பலன் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள், துலா ராசி நேயர்களுக்கு இளைய சகோதர சகோதரிங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது திருமணம் செஞ்சு வைக்கணும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நல்ல குடும்பம் அமையணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் முயற்சினால அவங்களுக்கு குடும்பம் நல்லபடியாக அமையும், திருமணம் ஆகும், அவங்களுக்கு உண்டான நல்ல பலன்களெல்லாம் உங்கள் மூலயமா நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க. சரிங்களா? உங்களுக்கும் உங்கள் உடன் கூட பிறந்தவங்களுக்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். அவங்களுடைய அனுசரணை ஆதரவு எல்லாம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்குங்க. ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதி போய் சகோதர ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியும் பாக்கி ஸ்தானத்தில் உட்காந்து பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்களுடன் பிறந்தவங்களுக்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு மூலிமா உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கும் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுது. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசியை 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இப்போ 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமான 9ஆம் இடத்தம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து புத்திரக்காரகனான குரு பகவான் அந்த புத்திரஸ்தானத்தையே பார்க்குறாரு. இப்போது துளாராசி நேர்களுக்கு பாருங்கள், நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் கிடைக்கல, எவ்வளவோ கோயில் குளத்துக்கு போனோம், வைத்திய செலவு பண்ணோம், அப்பயும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கைகூடக்கூடிய அமைப்பை கோச்சார நிலை காட்டுதாங்க. ஏன்னா அந்த புத்திரக்காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்க்குறதுனால புத்திர ஸ்தானம் வலுவடையுது. அப்படிங்கிறதுனால புத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனால புத்திரத்தை அந்த குரு கொடுக்கக்கூடிய அமைப்பில் கோச்சார நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவரே 6ஆம் அதிபதி. அப்படிங்கிறதுனால 6ஆம் இடம் சிகிச்சை காட்டக்கூடிய இடம். அந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிகிச்சை எடுத்தீங்க, முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. என்ன அந்த கோச்சார நிலையில் வந்து அந்த 6ஆம் இடத்துல இருந்து இப்போ வந்து ராகு பகவான் இருக்கார் இல்லைங்களா? ராகு பகவானும் பயிற்சி அடைகிறாரு. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கிறதுனால அந்த 5ஆம் இடத்துக்கு ராகு வரனால ராகுவால் வந்து பிரச்சனை பாதிப்பு வருமா அப்படின்னா அங்கே குருவுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு விழுறதுனால அது ராகு மூலியமா வரக்கூடிய பாதிப்பு பிரச்சனை எல்லாம் அந்த கோச்சார நிலையில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அந்த குருவின் பார்வை ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? என்ன நீங்கள் வந்து உங்களுடைய ராசி வந்து துலா ராசி அப்படிங்கிறனால அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த ராகு காலத்தில் 10 to 12 வருது இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை அந்த ராகு காலத்தில் போய் அந்த ராகு பகவானுக்கு போய் விளக்கு போடுறது, பால் ஊற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு பரிகாரம் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு. அப்படிங்கிறதுனால அவரால் ஏதாவது தோஷத்தை பாதிப்பு ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் குருவின் பார்வை இருந்தாலும் அவருக்கு உண்டான பரிகாரம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுவும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாகவே வந்துருந்தோம். அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமான உங்கள் ராசிநாதனான சுக்கரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலங்களில் ராகு பகவானுக்கு போய் விளக்கு போடுறது, இல்லது துர்கைக்கு போய் விளக்கு போடுறது. ஏன்னா ராகுக்கு எதை கட்டுப்படுத்தணும்னா துர்கையை வழிபட்டாலே ஓரளவு கட்டுப்படுத்தும். அப்படிங்கிறனால அந்த வழிபாடும் நீங்கள் பண்ணலாம். புத்திர பாக்கியம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குது. சரிங்களா? பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா இருக்காங்க இல்லைங்களா?
அப்பாவுடைய அப்பா அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம் இருந்தங்க அந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய அப்பாவுடைய அப்பா சொத்து ஏதாவது நீங்கள் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு, அல்லது அவங்களுடைய சொத்து ஏதாவது பங்காளி மூலிமா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, அவங்க மூலிமா ஏதாவது பிரச்சனை போட்டு கேஸ் போட்டு ஏதாவது நீங்கள் வாதாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கேஸ்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் போய் இந்த கோச்சார நிலையை உட்காந்துருக்காருங்க. இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகள் இல்லாத நிலையாகவும் வந்துடும். ஏன்னா உங்கள் துளாராசிக்கு அவரே பஞ்சமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகிறார், அதாவது 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா, சுகாதிபதியாகவும் 5ஆம் அதிபதியும் ஆகிறாரு. அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால எதிரிகள் இல்லாத நிலையாகவும் ஆகுதுங்க. இப்போ முயற்சி ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை வேற குரு பார்க்குறாரு. இப்போ உங்களுடைய பஞ்சமாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த இடம் அமைப்பு எல்லாமே கோச்சார ரீதியாக உங்களுக்கு கேஸ் ஏதாவது சொத்து மூலியமாக உங்கள் முன்னோர்கள் உங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்கு ஏதாவது நீங்கள் கேஸ் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக கோச்சார நிலை வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தேசம் லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் நட்பு கிரகங்கள் அல்லது 5ஆம் அதிபதி லக்னாதிபதி 9ஆம் அதிபதி இவங்களுடைய திசை வலுவாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லக்னாதிபதியும் வலுத்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோச்சார நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக கேஸில் வெற்றி பெற்று சொத்து வரக்கூடிய நியாயமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? அடுத்தது இப்போது அந்த குரு பகவான் எங்கே இருக்காரு? 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ 9ஆம் இடத்துக்கு உண்டான பலன் என்ன? ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தையெல்லாம் வளர்ச்சி செய்வார். இப்போ பார்க்கக்கூடிய இடம் என்ன? உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்குண்டான பலாபலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது. அங்கே அதில் உண்டான உயிர்காரகம் பொருள்காரகம் முழுமையாக உங்களுடைய ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குது. ஆனால் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு யார்? 3, 6 குடையவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அங்கே உட்காந்துருக்காரு. குருவின் அமைப்பு என்ன? குரு உட்காந்த இடத்த விட பார்க்குற இடத்த வளர்ப்பார். இப்போ உட்காந்த இடம் என்ன? 9ஆம் இடம். 9ஆம் இடம் உங்கள் தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அவரே 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி உங்கள் தந்தை ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. இப்போ உங்களுடைய தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வராரு. மிதன ராசி 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி கர்மாதிபதி யாருன்னா குரு பகவான் வராரு. அவர் உங்களுடைய ராசி 9ஆம் இடமான தந்தை ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இது என்ன அமைப்பை காட்டுது அப்படின்னா ஜாதகரான உங்களுக்கும் துளாராசி நேர்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும். அப்படி இல்லை ஒத்துமையாக இருக்கீங்க, தந்தையும் நீங்களும் ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வைத்திய செலவு வர்றோம், கொலஸ்ட்ரால் ஏதாவது பாயிண்ட் ஏறும், இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி உங்களுடைய தந்தைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய அமைப்பு, உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் மனஸ்தாபம் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுடைய தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா உங்கள் தந்தை ஸ்தானத்துக்கு அவர் பாதகாதிபதியாகவும் குரு வந்துடுறாரு, கருமாதிபதியாகவும் குரு வந்துடுறாரு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உங்கள் தந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா உங்களுடைய தந்தை கூடிய உறவு நிலைகள் இருக்காங்களே, அவங்க கூட பிறந்தவங்க, உங்களோட அப்பாவுடைய கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி அவங்களுடைய உறவு நிலையில் உங்களுக்கும் சங்கடங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டுங்க. இது மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் வருது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாருங்கள், 9ஆம் இடமும் நல்லா இருந்து 9ஆம் அதிபதியும் நல்லா வலுவாக இருந்து காரகரான சூரிய பகவான், தந்தைக்கு காரகர் சூரிய பகவான் ஆவார். அந்த சூரிய பகவானும் நல்ல அமைப்பில் அந்த உங்களுடைய லக்னத்துக்கு அவர் யோக கிரகத்தோட சேர்க்கையோ அல்லது லக்னாதிபதியோடைய சம்பந்தமோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பில் 9ஆம் இடம்
9ஆம் அதிபதி காரகரான சூரியன் இவங்கெல்லாம் பலமாக எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்தால் இந்த கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல அந்த 9ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி கர்மாதிபதியான குரு பகவான் உட்கார்ந்துருக்கும் அமைப்பு உங்கள் தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இதெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் காரகரும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோச்சாரத்தின் மூலயமா உங்கள் தந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராதுங்க. ஒரு சங்கடங்கள் சின்னதாக ஏதாவது லைட்டாக அந்த கோச்சாரத்துக்கு உண்டான பலன் நடக்கணும் இல்லைங்களா, அதுக்கு அந்த அமைப்பில் சின்னதாக மனஸ்தாபம் வரும். பட்டுன்னு உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசிடுவார், நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட கோபமாக பேசிடுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்னதாக வரும். அல்லது சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் சிகிச்சை எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு, பெருசாக பாதிப்பு வராது சரிங்களா. அதுவே 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு 9ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு காரகரான சூரிய பகவானும் பாதிக்கப்பட்டு அந்த 9ஆம் இடத்துக்கு பகை கிரகங்கள் ஏதாவது திசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக துலா ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தந்தைக்கு உடம்பு நில பாதிப்பு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அது மட்டும் கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள பார்த்துக்குங்க சரிங்களா. மற்றபடி எடுத்துக்கிட்டாங்கன்னா துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலையும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே தான் இருக்கே தவிர எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லைங்க. நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இளைய சகோதர ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களும் ஒற்றுமை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்குங்க. சொந்த தொழில் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் விடாமுயற்சியினால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், எல்லாவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய மேல் அதிகாரங்களுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பை துலா ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. எந்த விதத்திலும் பாதிப்பு பிரச்சனை எதுவும் இல்லை சரிங்களா. இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா. ஆனால் உங்களுக்கு தந்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை எடுக்கிற மாதிரி, வைத்திய செலவு கொடுக்குற மாதிரி, உங்களுக்கும் ஜாதகரும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி. அதுவே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தாங்கன்னா இந்த கோச்சார நிலை அவ்வளோவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா. இதுதாங்க துலா ராசிக்கு பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கே தவிர எந்த விதத்திலையும் பாதிப்பில் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை துலா ராசி நேயர்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.